நான் சொல்றத நல்லா கேளு. உன்னால ஒரு புஷ்அப் கூட போட முடியலன்னா நீ ஃபர்ஸ்ட் எந்த லெவல்ல இருக்க புஷ்அப்ல அப்படின்றத கண்டுபிடிக்கணும். அதுக்கு தான் நான் இருக்கேன் உனக்கு சொல்லி தரதுக்கு. ஃபர்ஸ்ட் நீ புஷ்அப்ஸ் போடு. இது உன்னால பண்ண முடியலனா இந்த மாதிரி ஒரு ஹைட்ல இன்க்ளைன்ட் புஷ்அப் போடு. இது கூட உன்னால பண்ண முடியலனா இதை விட ஹைட் அதிகமா இருக்க இடத்துல இன்க்ளைன் புஷ்அப் போடு. நீ இந்த 3 லெவல்ல எந்த லெவல்ல இருந்தாலும் சரி அந்த லெவல்ல 8 to 10 ரெப்ஸ்க்கு 5 செட் போடு. அப்புறம் எக்ஸாம்பிளுக்கு நீ இந்த லெவல் 1 புஷ்அப்ஸ்ல இருக்கனா இத நல்லா போட்டு போட்டு பிராக்டிஸ் பண்ணனும். அப்புறம் லெவல் 2 புஷ்அப் ஆனா இந்த ஹைட் கம்மியா இருக்க இடத்துல இன்க்ளைன் புஷ்அப் போட்டு போட்டு பிராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணனும். இது நல்லா பிராக்டிஸ் ஆனதுக்கு அப்புறம் நீ புஷ்அப்ஸ் போட ஸ்டார்ட் பண்ணனும். ஒன்ஸ் உன்னால நீ புஷ்அப்ஸ் 8 to 10 ரெப்ஸ் பண்ண முடியுதுன்னா ரெகுலர் புஷ்அப்ஸ் ட்ரெயின் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணனும்னு அர்த்தம். நம்பர் 1 நெகட்டிவ் புஷ்அப்ஸ். ரெகுலர் புஷ்அப் பொசிஷனுக்கு போயிட்டு பொறுமையா கீழ போ, ஒரு பிரச்சனை இல்ல. அதுக்கு அப்புறம் எழுந்துட்டு திருப்பியும் பொறுமையா கீழ போ. இந்த மாதிரி 8 to 10 ரெப்ஸ்க்கு 3 செட் பண்ணு. நம்பர் 2 நெகட்டிவ் பிளஸ் நீ புஷ்அப்ஸ். இதுல நெகட்டிவ் புஷ்அப்ஸ் போட போற. கீழ போனதும் முட்டியை கீழ வச்சிட்டு நீ புஷ்அப்ஸ்ல மேல வர போற. கீழ போகும்போது நெகட்டிவ் புஷ்அப்ஸ், மேல வரும்போது நீ புஷ்அப்ஸ். அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்ல. இதையும் 8 to 10 ரெப்ஸ்க்கு பண்ணு 3 செட்டுக்கு. அடுத்து நம்பர் 3ல நீ முன்னாடியே அன்லாக் பண்ணி வச்சிருந்த நீ புஷ்அப்ஸை 8 to 10 ரெப்ஸ்க்கு 3 செட் பண்ணு. அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் நீ புஷ்அப்ஸ் அன்லாக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த 3 எக்ஸர்சைஸையும் கண்டினியூவா ஒரு வாரத்துக்கு 2 வாட்டி இல்ல 3 வாட்டி பிராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தனா உன்னால சீக்கிரமாவே உன்னோட புஷ்அப்ஸை அன்லாக் பண்ண முடியும். அவ்வளவுதான். அடுத்து என்ன வீடியோ வேணும்ன்றத கமெண்ட் பண்ணி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணு. அடுத்த வீடியோ மிஸ் பண்ணாம இருக்க ஃபாலோ பண்ணு.